லேவியர் புத்தகம் அதிகாரம் 2. தானிய படையல்கள். ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சையாக உணவு படையல் செய்ய வந்தால் அவர் படையல் மெல்லிய மாவாய் இருக்கட்டும். அவர் அதன் மேல் எண்ணெய் வார்த்து சாம்பிராணி பொடி தூவி அதை ஆரோனின் புதல்வராகிய குருக்களிடம் கொண்டு வருவார். குரு அந்த எண்ணெய் சாம்பிராணி கலந்த அந்த மாவில் கை நிறைய எடுப்பார். நினைவு படையலாக அதை குரு பலிபீடத்தின் மேல் எரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி ஆகும். உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் உரியது. ஆண்டவருக்கான நெருப்பு பலிகளில் அது மிகவும் தூயது. நேர்ச்சையாக அடுப்பிலே சுட்ட உணவு படையலை செலுத்தினால் அது எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவில் செய்த புளிப்பற்ற அதிரசங்களும் எண்ணெயில் தோய்த்த அடைக்கலுமாய் இருக்கட்டும். உனது நேர்ச்சை தட்டையான சட்டியில் சுட்ட உணவு படையலாக இருந்தால் அது எண்ணெய் வார்த்த புளிப்பற்ற மெல்லிய மாவால் செய்யப்பட வேண்டும். அதை துண்டுகளாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் விட வேண்டும். அது ஓர் உணவு படையல். உனது நேர்ச்சை சட்டியில் செய்யப்படுகிற உணவு படையல் எனில் அது மெல்லிய மாவால் எண்ணெயில் செய்யப்பட வேண்டும். இம்முறையில் செய்யப்பட்டவற்றை ஆண்டவருக்கு உணவு படையலாக செலுத்துவாயாக. அது குருவிடம் வந்து சேரும்போது அவர் அதை பலிபீடத்துக்கு கொண்டு போவார். குரு உணவு படையலிலிருந்து நினைவு படையலை தனி எடுத்து பலிபீடத்தின் மேல் எரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி. உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் உரியது. ஆண்டவருக்கான நெருப்பு பலிகளில் இது மிகவும் தூயது. ஆண்டவருக்கு செலுத்தும் உணவு படையல் எதுவும் புளிப்பேறியதாய் செய்யப்படலாகாது. புளிக்காரம், தேன் எதையுமே ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக்க வேண்டாம். அவற்றை முதற் பலன் படையலாக ஆண்டவருக்கு செலுத்தலாம். ஆனால் அவை இனிய நறுமணமாக பலிபீடத்தில் எரிக்கப்படலாகாது. நேர்ச்சையான எந்த உணவு படையலும் உப்பிடப்பட வேண்டும். உன் உணவு படையலில் கடவுளின் உடன்படிக்கையாகிய உப்பை குறைய விடாமல் உன் நேர்ச்சைகள் அனைத்தோடும் உப்பையும் படைப்பாயாக. முதற் பலன்களில் உணவு படையலை ஆண்டவருக்கு செலுத்தினால் அறுவடையான கதிர்களை நெருப்பில் வாட்டி உதிர்த்து உன் முதற் பலன்களில் உணவு படையலாக செலுத்த வேண்டும். அதன் மேல் எண்ணெய் ஊற்றி சாம்பிராணி போட வேண்டும். இதுவும் ஓர் உணவு படையலே. உதிர்க்கப்பட்டவற்றிலும் எண்ணெயிலுமிருந்து நினைவு படையலுக்கான பகுதியை குரு எடுத்து சாம்பிராணியோடு எரித்து விடுவார். இது ஆண்டவருக்கான நெருப்பு பலி.